ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்னைக்கு கல்கண்டு பொங்கல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ தமிழ் மந்த்து ஆவணின்னு சொல்கிறோம். இந்த ஆவணியில் 4 சண்டேஸ் வருது. ஆவணி ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் ஏதோ ஒரு சண்டே நாங்கள் கல்கண்டு பொங்கல் வைப்போம். எதுக்குன்னா சூரிய பகவானுக்காக நமக்கு நல்ல வெல்த் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, நமக்கு நல்லா கண்ணு தெரியணும், நம்ம ஹெல்த் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம வீட்டுக்குள்ளே நல்லா பிரைட் சன் வரணும், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க கெட்ட இது எதுவும் அந்த சூரியன் பட்டு விலகுன்றது ஒரு ஐதீகம். ஸோ இப்போ இன்றைக்கி நாங்கள் கல்கண்டு பொங்கல் செஞ்சுருக்கோம், சாமிக்கு படைச்சிருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி கல்கண்டு பொங்கல் செய்கிறதுன்றதை பார்க்கலாம். கல்கண்டை இங்கிலீஷில் ஒயிட் சுகர் கேண்டின்னு சொல்லுவோம். நான் 1 கப் பொன்னி ரா ரைஸ் எடுத்திருக்கேன். பொன்னி பச்சை அரிசி 200 ml கப்புக்கு 1 கப்பு. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இது கல்கண்டு ஒயிட் சுகர் கேண்டின்னு சொல்லுவோம். இதை நல்லா பிரேக் பண்ணிக்கோங்க ஃபைன் பீசஸாக. அப்போ தான் பொங்கலில் போடும்போது நல்லா கரையும், ஃபாஸ்ட்டாகவும் கரையும். இந்த 1 கப் ஆஃப் பொன்னி ரா ரைஸ்க்கு நான் 100 ml ஆஃப் பாயில்டு மில்க் எடுத்திருக்கேன். தேவையான அளவு ரைசின்ஸ், ரெண்டு பீஸ் ஏலக்காய் காடமன், அதுக்கு உள்ளே இருக்க சீட்ஸை வெளியே எடுத்துருங்க. கீ, நெய் தேவையான அளவு, கிரேட்டட் கோகோனட் ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ், கேஷ்யூ நட் தேவையான அளவு. இப்போ நம்ம பானையை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு 100 ml பாலை அதில் போர் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுங்க. இப்போ 1 கப் ஆஃப் பொன்னி ரா ரைஸ்க்கு நான் 4 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். 4 கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது இப்போ ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா அந்த பால் பொங்கி வரணும். நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் நம்ம வைக்கும்போது அது நல்லா சாந்து கொதித்து பொறுமையாக வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த கல்கண்டு பொங்கல் ரொம்ப டேஸ்டியான பொங்கல். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஸ்லோவாக மில்க் கொதித்து மேலே ரைஸ் ஆகி வருது. இப்போ ரைஸ் ஆகி வர்ற ஸ்டேஜில் நீங்கள் சிம்முக்கு போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பொன்னி பச்சை அரிசியை இதில் சேர்த்துடலாம். நான் வச்சுருக்கிறது பழைய பொன்னி பச்சை அரிசி. எப்போயுமே பொங்கல் வைக்கிறதுக்கு பழைய பொன்னி அரிசி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், கல்கண்டு பொங்கல் எதுவாக இருந்தாலும். இந்த அரிசியெல்லாம் இதில் போட்டுட்டு நல்லா 2 கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு சூடு வந்ததுக்கப்புறமா இது இப்போ சிம்மிலே 30 மினிட்ஸ் வேகணும். இப்போ பாருங்கள், பொன்னி பச்சை அரிசி நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா பிரேக் பண்ணி வச்சுருக்க கல்கண்டு
ஒயிட் சுகர் கேண்டியை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா இப்போ நீங்கள் கரண்டி போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ளேமை, இல்லைனா அடியில் பிடிச்சிரும், பேர்ன் ஆயிரும். இதை நல்லா நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் ஃபைன் பீஸாக தான் பிரேக் பண்ணியிருக்கேன், ஸோ ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆயிரும். ரொம்ப பெரிய பீஸாக இதுக்குள்ளே போட்டிங்கன்னா ப்ராப்பராக மெல்ட் ஆகாது. ஒன்று ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆயிரும், ஒன்று மெல்ட் ஆகாமல் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்போ ரைஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகி பிடிச்சி போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கல்கண்டெல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபயரை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காடமன் ஏலக்காய் சீட்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சீசனிங் பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ நான் இதில் லேடலில் ஆட் பண்ணுறேன். நல்லா நெய் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இன்னும் 2 கரண்டி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கீ மெல்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கேஷ்யூஸை இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது லைட் கோல்டன் ப்ரௌனுக்கு மாறி வரணும். சிம்மிலே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கோல்டன் ப்ரௌனுக்கு மாறிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க ரீசன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். ரீசன்ஸ் வந்து நல்லா பலூன் மாதிரி வந்துடும். இப்போ நம்ம சீசனிங்கை இந்த பொங்கலோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வந்து இன்றைக்கி சூரிய பகவானுக்கு சாமி கும்பிட்றனால இந்த பிராஸ் வெசலில் வச்சுருக்கேன். இல்லைனா நீங்கள் இதை குக்கர்லேயும் வைக்கலாம், நார்மல் ஸ்டீல் பாத்திரத்துலையும் வைக்கலாம். சேம் மெத்தடு. ஸோ இப்போ இதில் இந்த கிரேட்டட் கோகோனட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கல்கண்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.